மிகுந்த எதிர்பார்ப்புடன் 2026 பிறக்கப் போகிறது. கல்வி, உத்தியோகம், தொழில் உள்ளிட்ட பலவற்றுக்காக மக்கள் 2026 புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த புத்தாண்டில் ரிஷபராசிக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில் பொதுவா விரிவாக பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள் அல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் ரிஷபராசியில் வருவார்கள். இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் பகவான் ஆவார். ரிஷபராசி அன்பர்களே, 2026 ஆண்டு உங்களை பொறுத்தவரை ஒரு பிளாக்பஸ்டர் ஆண்டாக இருக்க போகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த முன்னேற்றம் இந்த ஆண்டு கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக 2 மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. உங்கள் யோகாதிபதியான சனி பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார். அதே போல ராகு பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்துள்ளார். இந்த அமைப்பு ஒரு ராஜயோகத்தை உருவாக்கும். உங்களின் விடாமுயற்சிக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ஆண்டு இது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான அறுவடை காலம் இது. சனி பகவான் 11ஆம் வீட்டில் மீனம் ராசி இருப்பது ரிஷப ராசிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம். ஜோதிட சாஸ்திரப்படி 11ஆம் இடத்து சனி லாப சனி என்று அழைக்கப்படுகிறார். இது நாள் வரை நீங்கள் செய்த வேலைக்கான அங்கீகாரம், பதவி உயர்வு மற்றும் சமூகத்தில் மரியாதை இப்போது கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். இந்த வெற்றிக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக ராகு பகவான் 10ஆம் வீட்டில் கும்பம் ராசியில் டிசம்பர் 6ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம். இங்கே ராகு இருப்பது உங்களுக்கு தொழில் மீது தீராத தாகத்தை உண்டாக்கும். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் நாணயத்திற்கு இன்னொரு பக்கம் இருப்பது போல கேது பகவான் 4ஆம் வீட்டில் சிம்மம் ராசியில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வீடு, தாய், வாகனம். இங்கே கேது இருப்பதால் நீங்கள் வேலையில் காட்டும் ஆர்வத்தை வீட்டில் காட்ட மாட்டீர்கள். வீடு என்பது தங்கும் விடுதி போல ஆகிவிட வாய்ப்புள்ளது. மன நிம்மதிக்காக ஆன்மீகத்தை தேடிச் செல்வீர்கள். குரு பகவானின் சஞ்சாரம். ஆண்டின் தொடக்கத்தில் குரு 2ஆம் வீட்டில் தன ஸ்தானம் இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்திற்கு 3ஆம் வீடு செல்கிறார். இது உங்களுக்கு அபரிமிதமான தைரியத்தையும் பேச்சு திறமையையும் தரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் காலம் இது. அக்டோபர் 31ஆம் தேதி குரு சிம்மத்திற்கு 4ஆம் வீடு கேதுவுடன் சேருகிறார். இது ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கும். சுருக்கமாக சொன்னால் 2026இல் நீங்கள் தொழில் மற்றும் பணத்தில் கொடிகட்டி பரப்பீர்கள். ஆனால் அதற்காக குடும்ப வாழ்க்கையையும் மன அமைதியையும் விலையாக கொடுக்காமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. திரைத்துறை, ஊடகம் மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு ராகு பகவான் பெரிய புகழை தேடி தருவார். ஒரே இரவில் வைரலாகும் வாய்ப்புகள் உண்டு. மக்கள் செல்வாக்கு கூடும். ஆனால் குடும்பத்தை மறந்து விடாதீர்கள். பொது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதே சமயம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிமையை உணர வாய்ப்புள்ளது. வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு தாரக மந்திரம் விரிவாக்கம். 10ஆம் இடத்து ராகு உங்கள் நிறுவனத்தின் பெயரை பெரிய அளவில் கொண்டு செல்வார். 11ஆம் இடத்து சனி நீண்ட கால ஒப்பந்தங்கள் மற்றும் பெரிய லாபத்தை தருவார். கூட்டுத் தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு நண்பர்கள் அல்லது பழைய அலுவலக சகாக்கள் மூலம் நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். 2026இல் நீங்கள் அதிகம் போராட வேண்டிய இடம் உங்கள் வீடுதான். 4ஆம் வீட்டில் கேது டிசம்பர் 6ஆம் தேதி வரை இருப்பதால் வீட்டில் ஒருவித பற்றற்ற நிலை இருக்கும். வேலை விஷயமாக நீங்கள் வீட்டை விட்டு பிரிந்து இருக்க நேரிடலாம். அல்லது ஒரே வீட்டில் இருந்தாலும் மனதளவில் தனிமையாய் உணரலாம். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அல்லது அவரின் உடல் நலத்தில் அக்கறை தேவைப்படலாம். போலீஸ் கேஸ் அல்லது நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாக செயல்படாமல் போகலாம். எனவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. 10ல் ராகுவும் 4ல் கேதுவும் இருப்பதால் வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பீர்கள். இதனால் மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் நெஞ்சு பகுதியில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். கண் எரிச்சல் மற்றும் பயணங்களின் போது சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனமாக வண்டி ஓட்டவும். உடல் உஷ்ணம், தலைவலி மற்றும் கோபம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது நல்லது. இதய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ரிஷப ராசி மாணவர்களுக்கு இது வெற்றிகரமான ஆண்டு. 2026 ரிஷப ராசிக்கு தொழில் மற்றும் பண விஷயத்தில் ஒரு பொற்காலம். லாபஸ்தானத்தில் சனியும் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் இருப்பது வெற்றிக்கான ரகசியம். ஆனால் குடும்பம், உடல் நலம் மற்றும் நீதிமன்ற வழக்குகளில் கவனமாக இருங்கள். இந்த ஆண்டு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். ராகு பகவானுக்கு தொழில் வெற்றிக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடவும். எலுமிச்சை விளக்கு ஏற்றுவது சிறப்பு.
தொழிலில் நேர்மையாக இருங்கள். குறுக்கு வழியில் சென்றால் ராகு தண்டிப்பார். நேர்மையாக இருந்தால் அள்ளித் தருவார். கேது பகவானுக்கு குடும்ப அமைதிக்கு விநாயக பெருமானை தினமும் வழிபடவும். சங்கடஹர சதுர்த்தி அன்று அருகம்புல் சாற்றி வழிபடுவது மனக்கவலையை போக்கும். சனிக்கிழமைகளில் ஏழைகள், முதியவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இது சனியின் அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும். பொய் சொல்லாதே. யாருடைய குடும்ப வாழ்க்கைக்கோ அல்லது தொழிலுக்கோ தீங்கு விளைவிக்காதே. வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதில் மற்றும் வரியை கட்டுவதில் நேர்மையாக இருங்கள். ஸ்ரீரங்கம் அல்லது உங்கள் ஊரில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. இதை உடனடியாக பின்பற்ற வேண்டும். முதுகு வலி மற்றும் தூக்கமின்மைக்கு உடனடியாக சிகிச்சை எடுக்கவும். அலுவலக அரசியலில் ஈடுபடாதீர்கள். குறிப்பாக மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மேலதிகாரியை எதிர்க்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதையோ அல்லது பேராசைப்பட்டு தெரியாத தொழிலில் முதலீடு செய்வதையோ தவிர்க்கவும். போலீஸ் வழக்குகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் குறித்து கவனமாக இருங்கள். ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் இருப்பது போல ஒரு பக்கம் உங்கள் செல்வமும் தொழில் வாழ்க்கையும் வெற்றியின் காலமாகும். மறுபுறம் உங்கள் உடல்நலம் மற்றும் குடும்பத்தை நீங்கள் மிகவும் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த வருடம் ஜனவரி 1 ரோகிணி நட்சத்திரத்துடன் தொடங்குகிறது. ரிஷபராசி அன்பர்களே, 2026 உங்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஆண்டாக இருக்கப் போகிறது. உலகெங்கும் வாழும் நண்பர்களே வணக்கம். எங்கள் சேனலில் ஜோதிடம், ஆன்மீகம், பக்தி பாடல்கள், சினிமா செய்திகள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதனுடன் உங்கள் அன்பான ஆதரவை பெற எங்கள் மெகா டாக் கஃபே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.